கல்வி அமைச்சின் பிரதிநிதி என கூறிக்கொண்ட மோசடி பெருவழி ஒருவன் மாங்காய் சட்னி என்ற உள்நாட்டு உணவு விநியோகிப்பு நிறுவனத்தை 22,000 ரிங்கிட் மோசடி செய்துள்ளான். கல்வி அமைச்சைச் சேர்ந்தவர் என கூறிக்கொண்ட அந்த ஆடவன் சுங்கை புலோவில் உள்ள புக்கிட் ரஹ்மான் புத்ரா பள்ளியைச் சேர்ந்த 60 ஆசிரியர்களுக்கு இரவு விருந்துக்கான உணவுகளை வழங்கும்படி பொய்யாக ஆர்டர் செய்துள்ளதாக மாங்காய் சட்னி நிறுவனத்தின் தோற்றுவிப்பாளர் சி சுஹாஷினி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தாம் ஏற்கனவே போலீஸ் நிலையத்தில் புகார் செய்திருப்பதோடு இதற்காக ஒரு நாள் முழுவதும் போலீஸ் நிலையத்தில் நேரத்தை செலவு செய்தும் தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்கள் கூறிவிட்டதால் தமது பணத்தை மீண்டும் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மீண்டும் மற்றவர்களோ அல்லது இதர வர்த்தக உரிமையாளர்களோ இது போன்ற மோசடிக்கு உள்ளாக கூடாது என்பதால் இந்த விவகாரத்தை அம்பலப்படுத்துவதாக சுஹாசினி தெரிவித்தார். இந்த ஆடவர் கல்வி அமைச்சைச் சேர்ந்தவர் என்று கூறியதோடு அது தொடர்பாக அதிகாரப்பூர்வ கடிதத்தையும் ஜூன் 11ஆம் தேதி தம்மிடம் சமர்ப்பித்ததால் அந்த இரவு விருந்துக்கான விவரங்களுக்கு இணக்கம் தெரிவித்ததாக சுஹாசினி விவரித்தார். மேலும் ஆசிரியர்களுக்கு நினைவு பொருளாக வழங்குவதற்கு மதுபானம் அல்லாத 30 போத்தல்களை கொண்ட பழச்சாறும் விநியோகிக்கப்பட வேண்டும் என நேற்று காலையில் தமக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். அதன் பிறகு மேலும் 30 போத்தல் பழச்சாறு வேண்டும் என மிகவும் பரபரப்பாக அந்த ஆடவர் கேட்டுக்கொண்டதால் இணையம் மூலமாக அதற்கும் தாம் பணம் செலுத்தியதாகவும் பிறகு சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சென்று விசாரித்த போதுதான் அப்படிப்பட்ட விருந்து நிகழ்ச்சி எதுவும் ஏற்பாடு செய்யப்படவில்லை என அறிந்து தாம் ஏமாந்ததை உணர்ந்து போலீசில் புகார் செய்ததாகவும் சுஹாசினி கூறினார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.